சரி அடுத்து 18 ஒன்று இருக்கு. அது என்னது? அது வீடு பிறந்த நாள் மாப்பிள. சிப்பு குழந்தைக்கு பிறந்த நாள் மாப்பிள. அப்புறம் அதுக்கு அடுத்தது 22. அது என்னது? அது கல்யாணம் மாப்பிள. ஆமா, கல்யாணம் எங்க? ஆவடியில். ஆவடி இல்லையா? அடுத்து அடுத்தது 51. ஏய் 25 அன்னைக்கு ஒரு வளகாப்பு. வளகாப்பு மாப்பிள 28ல் ஒரு கல்யாணம் மாப்பிள. 28ல கல்யாணம். அவ்வளோதான் மாப்பிள இந்த மாசத்துல. ஆக மொத்தம் 4 கிரக பிரவேசம், 2 பிறந்த நாள், 2 வளகாப்பு, 5 கல்யாண முகூர்த்தம். அதானே? ஆமா மாப்பிள. சரி பாத்துக்கலாம். அப்பா என்னடா? நீங்க கல்யாணம்னு பேசுறீங்கல்ல, அது அன்னைக்கு கூட நம்ம போனோம்ல, அந்த அக்கா கழுத்துல கூட ஒரு கயிறு கட்டினாங்களே, அந்த ஃபங்க்ஷன் தானே அது? ஆமாண்டா தங்கம், அந்த ஃபங்க்ஷன் தான். பூரணி அந்த தண்ணி குடத்துல எடுத்து வச்சிட்டியா? சரிம்மா. கல்யாணம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியுமே. நிலா குட்டி என்னம்மா சொல்ற? அந்த கயிறு எடுத்து அக்கா கழுத்துல கட்டுனா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குட்டி பாப்பா வந்துரும். என்னது? நிலமா, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுக்கறது? நான் காலையில தனமா கிட்ட அந்த அங்கிள் ஏன் அந்த அக்கா கழுத்துல அந்த கயிறு கட்டினாங்கன்னு கேட்டேன். அப்போ தனமா சொன்னாங்கப்பா. ஓ, தனமா சொன்னாங்களா? அப்ப அது கரெக்டா தான் இருக்குமா? சரி, அதுக்கப்புறம் தனமா கிட்ட நீ வேற என்னெல்லாம் கேட்ட? அவங்க வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அப்பா தனமா தானே என்கிட்ட அந்த கயிறு கழுத்துல கட்டுனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாப்பா வரும்னு சொன்னாங்க. ஆமா, உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன், அவங்கள அம்மான்னு கூப்பிடுறேன். அப்படின்னா என் அப்பா தனமாவுக்கு அந்த கயிறை கட்டியிருக்காரான்னு கேட்டேன். நிலா குட்டி, தனம் அதுக்கு என்ன சொன்னாங்க? நான் கேட்டதும் இப்ப நீங்க ஷாக் ஆனீங்களே, அதே மாதிரிதான் தனமாவும் ஷாக் ஆயிட்டாங்கப்பா. ஷாக் ஆகாம என்ன ஆவாங்க? வண்டி ஓட்டுறது கூட நிறுத்திட்டாங்க. இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுல்ல. இன்னொரு தடவை அப்பாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க கூடாது. இந்த மாதிரி பேசினா தனமாவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க. நானும் சாரி சொல்லிட்டு இனிமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஏன்பா, நான் தனமா கிட்ட பேசினது தப்பா? குழந்தை கேக்குதுல, சொல்லு. சொல்லுங்கப்பா. இல்லம்மா, என்ன பிரில்லியண்டா இருக்கு. இனிமே அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன? சொல்லுங்கப்பா, நான் பேசினது தப்பா இல்லையா? ஆமாண்டா, நீ தனமா கிட்ட அப்படி பேசிருக்கவே கூடாது. அதனாலதான் நீ அப்படி சொன்னதும் அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. இனிமே தனமா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் கேள்வியும் கேட்க கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது. சரியா? சரிப்பா. நான் நாளைக்கு போய் அவங்க கிட்ட மறுபடியும் சாரி சொல்லிடுறேன். இல்ல, இத பத்தியே நீ பேச வேண்டாம், அப்படியே விட்டுரு. இல்லப்பா, நான் சாரி மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி நான் பேசவே மாட்டேன். ஓகே? சரி, ஓகே. நீ போய் விளையாடு போ. போங்க. டேய் மாப்ள,
குழந்தை என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போகுது? சரி விடு மாமா, அதான் நீயே சொல்றல அது குழந்தைன்னு. அவளுக்கு என்ன தெரியும்? ம். பாருங்க அத்தை, என்னென்ன சொல்லி வச்சிருக்கான்னு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அண்ணன் சொன்ன மாதிரி அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ ஏதோ தெரியாம கேட்டுட்டா, அதுக்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணமே அவளை ஆரம்பத்துல இருந்து தனமான கூப்பிட சொல்ல விட்டதுதான். அதனாலதான் எங்க அப்பா உங்களுக்கு தாலி கட்டிருக்காரான்னு அவ கேட்டிருக்கா. அத்தை, என்னது அது? இதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி விடு, நாளைக்கு பேசிக்கலாம். எவ்வளவு திமிரு இருந்திருந்தா கழுத்துல இருந்த தாலியை கழட்டி விட்டு எறிஞ்சிருப்பா. வாழ்க்கையில இவ்வளவு பட்டும் இவ திருந்திருக்காளா? அது திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அது இவதான் தனம். அத இப்படி கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த. எப்படி தனம் பொறுமையா இருக்கிறது? இதுவே இவ கழுத்துல தப்பான ஒருத்தன் தாலி கட்டி இருந்தா அத அத்தை விட்டு எரிடி. எவனோ ஒருத்தன் உன் சம்மதம் இல்லாம ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டாங்கிறதுக்காக நீ அவனுக்கு பொண்டாட்டியா வாழணுங்கிற அவசியமே இல்லைன்னு நானே சொல்லிருப்பேம்மா. ஆனா நம்ம சண்முகம் அப்படியாம்மா? ஒரு தடவைக்கு 2 தடவை இவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். அதுவும் முதல் தடவை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேற ஒருத்தன் கூட ஓடுனா. ஆனா இவ தப்பான ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு நானும் அவளை காப்பாத்துறதுக்கு வரேன்னு சொல்லி உங்க கூட தானேம்மா வந்தான். தான் உயிரை பணையம் வச்சு இவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி நம்ம கிட்ட பத்திரமா வந்து ஒப்படைச்சிட்டு போனா. இதெல்லாம் செய்யணும்னு அந்த பையனுக்கு என்னமா தலையெழுத்து இருக்கு? தன்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவ இருந்தா என்ன செத்தா என்ன? இல்ல அவ என்ன நாசமா போனா என்னன்னு பேசாம இருந்திருக்கலாம்ல. இது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் எத்தனை தடவை போன் பண்ணி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த பையனுக்கு நம்ம சரின்னு சொன்னோமா என்ன? இதெல்லாம் சரி வராதுன்னு நாம இவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாண ஏற்பாடும் பண்ணிட்டோம். அந்த மாப்பிள்ளையும் தப்பானவன் தெரிய வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி இவ கேட்டு போனா என்னன்னு விட்டானா என்ன? நேத்து காலையில அவ்வளவு தூரம் போராடி ஓடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த மாப்பிள்ளை கெட்டவன் தான் நிரூபிக்கணும்னு அந்த பையனுக்கு என்னமா அவசியம் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நல்ல நேரத்துக்கு சண்முகம் அங்க வராம இருந்திருந்தா உனக்கோ இல்ல எனக்கோ அந்த மாப்பிளைய பத்தி உண்மையில நமக்கு தெரிஞ்சிருக்குமாமா? இந்நேரம் இவளை தப்பான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ வாழ்க்கையே நாசமா போயிருக்கும்மா. இப்படி ஒவ்வொரு தடவையும் கடவுள் மனுஷ ரூபத்துல வந்த மாதிரி 2 தடவையும் அந்த சண்முகம் தான் இவளோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காமா. அப்படி இருக்கும்போது அவன் கூட வாழ முடியாதுன்னு இவ சொல்லிருக்கானா? இவளுக்கு என்ன திமிரு இருக்கணும்? மனசாட்சி இருக்கிறவ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாளாதானோ? சொல்லுமா. அத்த எனக்கு புரியுது அத்த, கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த. எதா இருந்தாலும் பேசிக்கலாம்.